ஹாய் தோழர்களே, நம்ம மனசில் ஆசைப்படுற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க. நம்ம இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு ஸ்டோரியாக ஷார்ட் ஃபிலிமாக தான் இதில் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது நான் உங்கள் தமிழன் ஹாலிவுட் ஸ்டோரி SK3. ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டா 2ஆம் உலகப் போர் வந்து முடிவுக்கு வர்ற நேரம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜப்பான் வந்துட்டு எந்த இதுக்கும் சரண்டர் ஆகாமல் கிடுக்குப்பிடியாக இருக்குது. அமெரிக்கா வந்து அந்த சமயத்தில் வந்து ஜெர்மனெல்லாம் வந்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. ரஷ்யாவுக்கிட்ட வந்துட்டும் ஜப்பான் சரண்டர் ஆகலை, USA கிட்டேயும் ஆகாமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. USA என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ லெட்டர் மேலே லெட்டர் அவங்க அனுப்புகிறாங்க ஜப்பானுக்கு, நீங்கள் சரண்டர் ஆகிருங்க இல்லாட்டி விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அப்பயும் அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லலை, நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரஷ்யாவும் அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது ரஷ்யா வந்து ஜப்பானை கைப்பற்றிட்டோம் அப்படின்னுங்கிற ஒரு பயத்தினாலையும், ஸோ அமெரிக்கா வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம ஜப்பானை வந்து கண்டிப்பாக கைப்பற்றியே ஆகணும், அது மேலே நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அணுகுண்டுகளை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் அணுகுண்டுகளை வந்துட்டு அவங்க போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த டயத்தில் புதுசாக வந்து பிரசிடெண்ட் வந்து ஒருத்தரை எலெக்ஷன் மூலிமா ஜெயிச்சு வர்றாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட பவரையும் காட்டணும், பத்தாவது நம்மக்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களையும் மற்ற உலகத்துக்கு வந்து நம்மளோட பவரை வந்து காட்டணும் அப்படின்னுங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. சரி, அணு ஆயுதங்களே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருந்த சயின்டிஸ்டெல்லாம் வந்து இதோட விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், லட்சக்கணக்கான மக்கள் இறப்பாங்க, அதனால வந்துட்டு நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அது பிடிக்கலன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனு மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் கூட அவங்க பொருட்படுத்தாமல் கண்டிப்பாக அவங்க போட்டு தான் ஆகணும், அணுகுண்டு நாங்கள் வீசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அணுகுண்டு அவங்க வீசுறதுக்காக வந்து 4 பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஹிரோஷிமா, நாகசாகி, குக்கூர், கியோட்டோ. இந்த 4 பிளேசஸையும் வந்து போடணும். அதில் வந்துட்டு 4 பிளேசஸில் வந்து 2 பிளேசஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பிளேசஸ் மேலே அணு ஆயுதங்களை வந்துட்டு நம்ம போடலான்னு சொல்லிட்டு ஹிரோஷிமாவையும் குக்கூரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது, ஜப்பான் மக்கள் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க எப்பயும் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்தால் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த டைமிங்குள்ளே வந்துட்டு ஹிரோஷிமா மேலே பாம்பு போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 82 பிளாண்டர்னுங்கிற அந்த ஃப்ளைட்டை வந்து எடுத்துகிட்டு அதில் லோட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இன்னொரு 2 ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு. அது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால் தானே நம்ம கரெக்டாக போட வேண்டிய இடத்துல வந்து பாம்பை வந்து போட்டு வெடிக்க செய்ய முடியும். அதுக்காக வந்துட்டு அவங்க சரின்னு பார்த்துட்டு அந்த வெதர் கண்டிஷன் மூலிமா லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே பறந்து போகுது. அது அப்படியே பறந்து போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த 31,000 அடி அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அந்த ஃபீட்டில் வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஸோ வெதர் கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பாம்பு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பைலட்டுகளுக்கும் பயம், இந்த பாம்பு வந்து எவ்வளோ இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறது அவங்களுக்கும் தெரியலை. அவங்களும் நம்மளும் எப்படியாவது தப்பிச்சா போதுண்டா, வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம தப்பிச்சா போதுண்டான்னு அவங்களும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேண்டிக்கிட்டே கரெக்டாக அந்த பாம்பை வந்து இறக்கி விட்றாங்க. அது மெதுவாக அப்படியே கீழே இறங்கின உடனே அதில் இருக்கக்கூடிய கன் பாயிண்ட் வந்து அந்த சுட்டு அதோட அந்த ப்ளூட்டோனியம் எல்லாத்தையுமே வந்து அந்த சின்ன சின்ன அணுக்களாக இருக்கும், அது எல்லாத்து மூலியமாகவும் பட்டு அது வந்து செதறி வெடிக்குது. பயங்கரமாக கோர விபத்தாக வெடிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் அப்படியே சாம்பல் மாதிரி, அதாவது நம்ம பேப்பரெல்லாம் வந்து எரித்து வச்சாலும் அந்த ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய சாம்பல் எப்படின்னா அவங்களோட வலிகளை வந்து உணர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து இறஞ்சி சாம்பலாக போயிட்டாங்க. நீங்கள் தீயிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது பிளாஸ்டிக் துண்டுகளை எடுத்து நீங்கள் அதை வச்சிங்கன்னா அது அப்படியே மெதுவாக உருகும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க மனுஷங்களும் அப்படியே அவங்க நிற்க அப்படியே அவங்க தோள்களும் அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் அப்படியே உருகி மெழுகு மாதிரி ஆகுது.
அதில் இருந்த பில்டிங் அப்படியும் செடி கொடிகள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த புல் பூச்சி கூட்டு கூட எதுவுமே இல்லாத அளவுக்கு பயங்கரமாக நொறுங்கி போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நடந்த துயர சம்பவம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லாருமே சாம்பலாயிட்டாங்க. கண்ணுக்கு தெரியாமல் சாம்பலாகி 70,000 80,000 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கோரமாக இறந்துருக்காங்க. ஸோ 2 கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட இம்பேக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளில் அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் பாதிப்பு தெரியலை. நாள் போக போக 4 நாள் 5 நாள் போக போக 3ஆவது நாளில் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவங்களோட தோள்கள் ஒவ்வொன்றும் அவங்க கண் முன்னாடியே அழுகி போய் அது ஸ்மெல் வரலாம் ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது ஹார்ட்டு, கிட்னி, அந்த மாதிரி லங்ஸு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து செயல் இழக்க ஆரம்பிக்குது. புதுதான கேன்சர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. மக்கள் டாக்டரும் வந்து பார்க்குறாரு, ஐயோ இது என்னடா புதுசாக இருக்கே, இதுக்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட டாக்டருக்கு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி புது கேன்சர்ஸ் எல்லாம் வருது. எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப இதான நிலைமைக்கு வந்துட்டாங்க. 40,000லேருந்து 1,00,000 பேர் வந்து இது மூலிமா, இந்த ஒரு பாம்பு மூலிமா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போயாவது சரணடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான்கிட்ட அவங்க அமெரிக்கா கேட்கும்போது, இல்லை, அவங்க ஜப்பான் வந்து என்ன நினச்சாங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஆயுதம் தான் இருந்திருக்கு, ஸோ இனி இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சரண்டர் ஆகலை. அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திரும்பவும் ஆகஸ்ட் 9ஆம் வந்து இன்னொரு அணு ஆயுதத்தை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. குக்கூரில் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே 31,000 அடி ஃபீட்லேருந்து போட்டோன்னா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி பைலட்டுகளும் 31,000 அடி வரைக்கும் போய் அது போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெதர் கண்டிஷன் பார்த்தோன்னா அங்கே சரியில்லை. எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மேகமூட்டமாகவே இருக்குது. 3/4 மணி நேரமாக அவங்க வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது மேகமூட்டங்கள் எதுவுமே கலையிற மாதிரி தெரியல. அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி இங்கே வேண்டாம், நாகசாகியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகசாகிக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனோடனே நாகசாகிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. சின்ன ஒரு கேப்பு கிடச்சிது. அந்த கேப்பு மூலிமா வந்துட்டு அவங்க அந்த அணு ஆயுதத்தை வந்துட்டு 2வது அணு ஆயுதம் வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து புளூட்டோனியமால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதங்க. அதுவும் அதே மாதிரி அவங்க போடுறாங்க. அங்கே போய் கீழே போய் விழுகுது, வெடிக்குது. இதே இம்பேக்ட் தான் அதுவும் க்ரியேட் பண்ணி விடுது. பட் அதுவும் இதே மாதிரி தான் லட்சக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போன உடனே இதுக்கப்புறம் வந்துட்டு ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அவங்க மக்களுக்கு வந்து சரண்டர் ஆகிருச்சு. சரி நாங்கள் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இந்த அணு ஆயுதம் போட்டது மூலயமா கிட்டத்தட்ட 2,00,000 மக்கள்கள் வந்து இறந்துருக்காங்க. அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கிட்ட வந்து ஏன் இந்த அணுகுண்டுகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததே இந்த அணு ஆயுதனால தான். ஸோ இல்லாட்டி இந்த அணு ஆயுதத்தை நான் பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இது மூலிமா இன்னும் நிறைய இந்த போர் 2ஆம் உலகப் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்காது. கண்டிப்பாக இன்னும் இதை விட லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை ஆதரிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, இதை எதிர்ப்புக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ என்ன பண்ணியும் 2ஆம் உலகப் போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ரேடியேஷன்லேருந்து தப்பிக்கப்பட்ட மக்கள்கள் எல்லாருமே வந்து யாருக்குமே அவங்க வந்து வேலையும் கொடுக்கல, தண்ணி, உணவு எதுவுமே கிடைக்காம அவங்க வந்துட்டு அந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்டாங்க. அந்த பொண்ணு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கேன்சர் குணமாகணும்னு சொல்லிட்டு அந்த 1000 வாத்து பொம்மைகளை வந்து செய்வாங்க அவங்க குலவழக்கப்படி. அதை செஞ்சு வச்சா கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்படி பண்ணியும் அதை காப்பாற்ற முடியலைன்னு. ஸோ இந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கு. இதுக்காக நினைவின் சாட்சியாக வந்து இந்த ஒரு பில்டிங்கையும், அப்புறம் அதுக்காக வந்து எல்லாம் அவங்க இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து இது எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மியூசியமாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதா இருந்ததா? ஸோ அடுத்த ஒரு நல்ல மூவியில் நம்ம பார்க்கலாம். பாய்.